அனைவருக்கும் வணக்கம். சிபிஎஸ்சி 10th மேக்ஸில் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி சாப்டரில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன், எ போர்ஷன் ஆஃப் a portion of 60 meter long tree is broken by tornado and the top struck up the ground, making an angle of 30 degree with the ground level. The height of the point where the tree is broken is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ட்ரீ ஸோ இந்த இடத்துல உடஞ்சி நமக்கு இப்படி வந்து லேண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதனுடைய டோட்டல் ஹைட் வந்து 60 மீட்டர். ஸோ இப்போ உடஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸோ இந்த டாப் வந்து இந்த இடத்துல வந்து டச் ஆகுது. இதனுடைய ஆங்கிள் வந்து 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த ஹைட் ஆஃப் த பாயிண்ட் வேர் த ட்ரீ இஸ் ப்ரோக்கன். ஸோ இங்கேருந்து இதனுடைய ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டோட்டலாக 60 இருக்கும்போது இதில் எக்ஸ் இருந்ததுன்னா இது வந்து 60 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணலாம் பாருங்கள், ஆப்போசிட் பை ஹைப்போட்டோனியஸ் சைன் தீட்டா ஃபார்முலா எடுத்துக்கலாம். சைன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைட் பை 60 மைனஸ் எக்ஸ். சைன் 30 டிகிரியோட வேல்யூ 1/2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைட் பை 60 மைனஸ் எக்ஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 60 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x, 60 இஸ் ஈக்குவல் டு 3x. அப்போ எக்ஸோட வேல்யூ 60 டிவைட் பை 3 20 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் டி 20. ஓகே, அடுத்து இஃப் எ போல் 6 meter height casts a shadow 2√3 meter long on the ground, then the sun's elevation is. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு போல் இருக்குது, அதனுடைய ஷேடோ வந்து கிரவுண்டில் 2√3 மீட்டர் வந்து இருக்கான். இந்த போலோட ஹைட் வந்து 6 மீட்டராம். ஸோ இப்படி இருக்கும்போது சன்ஸ் எலிவேஷன், இங்கே சன் இருந்ததுன்னா இப்படி தான் நமக்கு ஷேடோ வரும். ஸோ இதனுடைய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாவே போதும், இந்த தீட்டா கண்டுபிடிச்சா போதும். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இப்போ நமக்கு ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் இருக்கிறதுனால டேன் தீட்டா எடுக்கலாம். டேன் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து 6 மீட்டர் டிவைட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து √3 2√3. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ் 3 டைம்ஸ் மறுபடியும் √3 கேன்சல் பண்ணோம்னா 1 டைம் √3 டைம்ஸ். அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு √3 எப்படி இல்லைன்னா டேன் 60 டிகிரின்னு எழுதிக்கலாம். டேன் 10 கேன்சல் ஆகிட்டு 60 டிகிரி தான் நமக்கான ஆன்சர். அடுத்து தேர்டு ஒன், த ஆங்கிள் டிஸ்பர்ஷன் ஆஃப் கார் ஸ்டாண்டிங் ஆன் த கிரவுண்ட் ஃப்ரம் த டாப் ஆஃப் த 75 மீட்டர் டவர். ஒரு 75 மீட்டர் டவர் இருக்குது, அங்கேருந்து ஒரு கார் இருக்கிற இடத்த பார்க்குறாங்க. இஸ் 30 டிகிரி. ஸோ இது வந்து 30 டிகிரி, இங்கேருந்து பார்க்கும்போது 30 டிகிரியா. அப்போ இது வந்து 30 டிகிரி ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த டவர். த டிஸ்டன்ஸ் ஆஃப் கார் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த டவர். ஸோ இந்த பேஸ்லேருந்து இந்த கார் இருக்கிற டிஸ்டன்ஸ், இந்த சைடு என்னன்னு கேட்குறாங்க. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், மறுபடியும் டேன் தீட்டா ஃபார்முலா. டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு 75 பை, இது என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு 75 பை எக்ஸு. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 75√3 மீட்டரில் கொடுத்துருக்காங்களா? மீட்டர். ஸோ ஆன்சர் 75√3. இந்த ஆன்சர் தப்பாக இருக்குது. அடுத்து, த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த டவர் at the point on the ground 50 meter away from the foot of the tower is 45 degree. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த டவர் at the point on the ground 50 meter away. ஒரு டவர் இருக்குது, இந்த டவர்லேருந்து அவே வெளி பக்கமாக 50 மீட்டர் ஒரு பாயிண்ட்லேருந்து ஆங்கிள் செக் பண்ணோம்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதான், 45 டிகிரி இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது ஹைட் ஆஃப் த டவர், டவரோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட் tan தீட்டா, tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த டவர் ஹெச்னு எடுத்தோம்னா h/50. tan 45 டிகிரியோட 1,
ஸோ அப்போ நமக்கு ஹெச்சோட வேல்யூ என்ன ஆகும் 15 தான் கிடைக்கும். ஸோ ஆன்சர் 50. அடுத்து 5th one. If the altitude of the sun is 60 degree, okay, then the height of the vertical tower that will cast a shadow of length 30 meter. Okay, ஒரு டவர் இருக்கு, அதனுடைய ஷேடோ 30 மீட்டராக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆங்கிள் வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து 60 டிகிரி வரும். இந்த டவரோட லென்த் என்ன, ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்போசிட் சைடு adjacent side, மறுபடியும் tan theta formula, tan 60 degree is equal to height divided by 30, tan 60 degree oda value √3, height divided by 30, அப்போ height is equal to 30 √3 meter. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து 6th one. If the angle of elevation of top of the tower from the 2 points distance A and B. ஸோ இப்படி ஒரு டவர் இருக்கு, 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும், ஏபி, டிஸ்டன்ஸ் வந்து ஏ. ஸோ இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து பி, டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகே, ஃப்ரம் த பேஸ் அண்ட் இன் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ சேம் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. with it are complementary. இதனுடைய ஆங்கிள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி, அதாவது இந்த ஆங்கிள் வந்து எக்ஸா இருந்ததுன்னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் 90 மைனஸ் எக்ஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா என்ன, எக்ஸ் ப்ளஸ் 90 மைனஸ் எக்ஸ், ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் நமக்கு 90 டிகிரி வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எக்ஸ் 90 மைனஸ் எக்ஸ். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, தென் த ஹைட் ஆஃப் த டவர், இதனுடைய டவருடைய ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிளில் இது வந்து ஹைட்டு ஹெச் டிவைடட் பை tan x is equal to h divided by a ன்னு எடுக்கலாமா? ஸோ அந்த சின்ன ட்ரையாங்கிளில் tan x is equal to h by a. இப்போ பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கலாம். இந்த பெரிய ட்ரையாங்கிளில் இதெல்லாம் வராது, இதையும் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பெரிய ட்ரையாங்கிளில் tan 90 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைட் பை பி, tan 90 மைனஸ் எக்ஸ் எப்படி எழுதலாம், காட் தீட்டான்னு எழுதலாம். tan 90 மைனஸ் தீட்டா காட் தீட்டா, அப்போ காட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை பி. இங்கே tan எக்ஸில் இருக்குது, இங்கேயும் tan எக்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ அப்போ காட் எக்ஸ் எப்படி எழுதலாம், 1 டிவைட் பை tan எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம், ஈக்குவல் டு ஹெச் பை பி. இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா tan எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை ஹெச் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கேயும் tan எக்ஸ், இங்கேயும் tan எக்ஸ், அப்போ ஹெச் பை ஏ இஸ் ஈக்குவல் டு பி பை ஹெச்னு கிடைக்கும். ஹெச் பை ஏ இஸ் ஈக்குவல் டு பி பை ஹெச். ஸோ ஹெச் இந்த பக்கம் போனால் ஹெச் ஸ்கொயர், ஏ இந்த பக்கம் வந்தால் ஏபி. இதுலேருந்து ஹெச் ஸ்கொயரோட வேல்யூ, சரி ஹெச்சோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி. ஸோ இப்போ ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி, ஆப்ஷன் பி. அடுத்து seventh one. When the length of shadow of a vertical pole is equal to √3 times of its height. நல்லா கவனிங்க, length of shadow of vertical pole, ஒரு vertical pole இருக்கு, இதனுடைய shadow எப்படி இருக்கான், √3 times its height, இது h ன்னு எடுத்தோம்னா இது h √3 அப்படின்னு இருக்கான். The angle of elevation of sun altitude, angle of elevation கேட்குறாங்க, நம்ம இங்கே இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிச்சா போதும்.
ஸோ இந்த ஆங்கிள் என்ன வரும், tan theta is equal to h divided by h root 3. h கேன்சல் பண்ணோம்னா 1 by root 3. tanல எப்போ 1 by root 3 வரும்னா tan 30 டிகிரியில் 1 by root 3 வரும். அப்போ தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து ஓகே, 8th ஒன் பாருங்கள். the angle of elevation of top of the rock from the top and foot of the 100 meter height tower. ஸோ இது வந்து டவர்னு எடுத்துக்கலாம் 100 மீட்டர். இது வந்து அந்த டாப் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் ராக்கோட டாப். ஸோ ஆர் ரெஸ்பெக்டிவ்லி 30 டிகிரி அண்டு 45 டிகிரி. இது வந்து 30 டிகிரி, இது வந்து 45 டிகிரி. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க, ஹைட் ஆஃப் த ராக், டோட்டல் ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு 100ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது h மைனஸ் 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிளில் tan தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட் பை இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியல, ரெண்டுத்துக்குமே இது காமனாக இருக்கிறதுனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு h மைனஸ் 100 டிவைடட் பை எக்ஸ். ஸோ 30 டிகிரியோட வேல்யூ 1 by root 3, இங்கே h மைனஸ் 100 டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இந்த க்ரீன் கலர் ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு பெரிய ட்ரையாங்கிள் டோட்டல் ஹைட் வந்து ஹெச்னே எடுத்துக்கலாம், h டிவைடட் பை எக்ஸ். tan 45 டிகிரியோட 1, அப்போ h பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும், ஹெச்சோட வேல்யூ எக்ஸ்ன்னு வரும். ஸோ இந்த ஹெச்சோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணோம்னா 1 by root 3 இஸ் ஈக்குவல் டு h மைனஸ் 100 டிவைடட் பை ஹெச்ன்னு கிடைக்கும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். h is equal to root 3 into h minus 100. So root 3 உள்ள multiply பண்ணா root 3h minus 100 root 3. So இந்த h இந்த பக்கம் வந்துடும், இந்த 100 root 3 இந்த பக்கம் போயிடும். அப்போ 100 root 3 is equal to root 3h minus h. So h காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ root 3 minus 1ன்னு கிடைக்கும். ஸோ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு 100 root 3 divided by root 3 minus 1 is equal to h அப்படின்னு கிடைக்குதா? ஓகே, ஸோ இப்போ இது h ஓட வேல்யூ என்ன பண்ணலாம் பாருங்கள். h is equal to 100 root 3 divided by root 3 minus 1. ஸோ டினாமினேட்டரில் நமக்கு ரேஷனல் நம்பர் வரக்கூடாது, இரேஷனல் நம்பர் வரக்கூடாது. அதனால் காஞ்சுகேட் எடுத்து மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது டினாமினேட்டர் root 3 whole square minus 1 square ஆகிடும். நியூமரேட்டரில் 100 root 3 into root 3 plus 100 root 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 into 100 300 plus 100 root 3 divided by 3 minus 1 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ ஹெச்சோட வேல்யூ h is equal to 2 100 2 100 காமனாக வெளியே எடுத்துடலாமா? ஸோ 100 வெளியே எடுத்தோம்னா 3 plus root 3 divided by 2. ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 50 into 3 plus root 3. ஸோ நமக்கு தேவையான h வந்து 53 plus root 3. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து 9th one. The angle of depression of car standing on the ground from the top of the 75 meter high tower is 30 degree. The distance of car from the base of the tower. என்ன கேட்குறாங்க பாருங்க. Angle of depression of car standing on the ground from the top of the 75 meter height tower. ஒரு டவர்லேருந்து angle of depression பார்க்குறாங்க எங்கள் காரை. is 30 degree. ஸோ இது வந்து 30 degree, அப்போ இதுவும் வந்து 30 degree. ஓகேவா? the distance of car from the base of the tower. இந்த பேஸ் ஆஃப் டவர்லேருந்து இந்த காரோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஹைட்டு வந்து 75 மீட்டர் கொடுத்துருக்காங்க.
ஸோ இது tan ஃபார்முலா tan 30 டிகிரி 1/√3 எழுதிக்கலாம். tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை நமக்கு தேவையான எக்ஸு. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x இஸ் ஈக்குவல் டு 75√3 கிடைக்கும். ஸோ ஆன்சர் சி தான் சரியான விடை. அடுத்து 10th ஒன். The top of two poles of heights 20 meter and 40 meter are connected by a wire. ஓகே கவனிங்க. 20 மீட்டர் ஹைட் வந்து ஒரு டவர் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு டவர் இருக்குது. ஓகேவா. டாப் ஆஃப் டூ போல்ஸ் ஆஃப் ஹைட் 20 மீட்டர் அண்ட் 40 மீட்டர் ஆர் கனெக்டட் பை ஒயர். 2 போல் இருக்குது. ஸோ இந்த 2 போலையும் ஒரு ஒயர் மூலயமா கனெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஃப்ளோர்னு எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி ஒயர் மூலயமா கனெக்ட் பண்ணுறாங்க. If the wire makes an angle of 30 degree with the horizontal line, then the length of the wire என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே இப்படி ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா இதனுடைய ஆங்கிள் வந்து 30 டிகிரி. அப்படி இருக்கும்போது இந்த க்ரீன் ஒயரோட லென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. the top of the tower 20 meter and 40 meter are connected by wire. ஓகே. ஸோ இப்போ இது வந்து 20 மீட்டர், இது வந்து 40 மீட்டர். இதனுடைய லென்த் என்னன்னு கேட்குறாங்க, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். இது 14 அப்படின்றதுனால இங்கேயும் 14 இருக்கும், இது வந்து 6 இருக்கும். டோட்டலாக 20 ஆகிடும். ஸோ இப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிளில் tan தீட்டா sin தீட்டா எடுக்கலாம். sin 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனியஸ் 6/x. எக்ஸோட வேல்யூ 30 sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2 இஸ் ஈக்குவல் டு 6/x. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 6 × 2, x இஸ் ஈக்குவல் டு 12 மீட்டர். டேரெக்டாக நமக்கு ஆன்சர் கிடச்சிடுச்சு. ஓகேவா. ஸோ இந்த டோட்டல் லென்த்து 20-ஐ இந்த 14 மைனஸ் பண்ணால் இதனுடைய லென்த்து 6 கிடச்சிடுது. இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ ஆன்சர் 12 மீட்டர் தான் சரியான விடை. ஸோ அடுத்த வீடியோவில் 2 மார்க்ஸும் 3 மார்க்ஸும் பார்க்கலாம். தேங்க்யூ.